ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடி தோட்டம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு காமிச்சிருந்தேன். அப்போ சின்ன சின்ன செடிகளாக இருந்தது, இப்போ எல்லாமே வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. இதை பாருங்கள், வாழைக்கண்ணெல்லாம் வச்சோம் இல்லையா, அதெல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். எல்லாம் என்னோடைய ஹைட் ஆகிடுச்சு. எல்லாமே பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்ட்டு தான் எடுத்து போட்டிருக்கேன் நான். இந்த பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இலைங்கள்லாம் நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை ரொம்ப சின்ன கண்ணாக வாங்கி நட்டும் போது காமிச்சது. இப்போ நல்லா பெருசாகிடுச்சு ஹைட்டாக. 2 செவ்வாழை வச்சோம், நல்லா புழைச்சிட்டு வந்துருச்சு. இப்போ பூவம்பழம், பேயம்பழம், கற்பூரவள்ளி எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம. காயும் நல்லா அந்த காய்கன்று இருக்குது இல்லையா, அதுவுமே நல்லா வந்து வளர்ந்துச்சு. இதை பாருங்கள், இதுதான் காய்கன்று. அது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பழக்கன்று வச்சுருந்தோம். எல்லாமே இந்த மழைக்கு அதுக்குமா நல்லா துளுத்து நல்லா ஹைட் ஆகிட்டாங்க. நான் இன்னும் இதுக்கு எந்த உரமுமே கொடுக்கலானா, இயற்கையாக நம்ம வந்து அந்த சாண உரம் இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கேன். செம்மண் போட்டிருக்கேன். இன்னும் வந்து எந்த மருந்தும் இன்னும் வைக்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லெமன் சொன்னேன் இல்லையா, அதுவும் குட்டி செடியாக இருந்ததும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. அது மாதிரி இந்த மாதுளை பாருங்கள், நிறையா அப்படியே பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். அப்படியே சின்ன சின்ன பிஞ்சாக விட்டுருக்கு. அந்த பூக்கள்லேருந்து நிறைய குட்டி குட்டி பிஞ்சு வந்திருக்கு. கரும்பு அப்போ சின்னதாக இருந்தது, இப்போ பாருங்கள் வெளியிலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. கரும்பும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இது வந்து அந்த பட்டன் ரோஸ் பந்தல் போட்டிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி தான் அது கடையிலேருந்து அந்த சவுக்க கழிகள்லாம் வாங்கிட்டு வந்து பந்தல் போட்டோம். ஒரு சைடு குண்டுமல்லி இருக்குது, நல்லா பெருசாக பூக்கும் அந்த குண்டுமல்லி. அதுவும் ஒரு பக்கம் முள்ளரும்பும் இருக்குது. ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு பந்தல் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து பட்ரோஸ், இந்த பிங்க்கு கலரில் பூக்கும், அப்படியே நல்லா டார்க் பிங்க்காக. எல்லோவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது வந்து டார்க் பிங்க்காக இருக்கும். இது இந்த சைடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா சின்ன செடியாக இருந்த மருதாணியும் நல்லா ஹைட் ஆகிடுச்சு, அடர்த்தியாகவும் வந்திருக்கு. இது பாருங்கள் சப்போட்டா கன்று, இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. சப்போட்டா கன்று, நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய், எல்லா செடியுமே வந்து இந்த 2 மாதத்தில் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாதாரணமாக இருந்தது அந்த தோட்டம், உங்களுக்கு காமிச்சேன் நான். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாம் பசுமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா பழச்சிக்கிச்சு. இந்த குண்டு மல்லியுமே நல்லா மொக்கு வந்து விட ஆரம்பிச்சிருக்கு. இதை பறிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அப்படியே நெத்து நெத்தாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. இதை பாருங்கள், பறிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஒத்தடுக்கு இருக்குது, ரெட்டடுக்கு குண்டுமல்லி. இதை பாருங்கள், அப்படியே பூக்கும் போது வாசமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாரிஜாதம். இன்னொரு சைடுமே வந்து அரும்பு செடி இருந்தது. இது வந்து இந்த ராமபானம் மாதிரி நீட்டாக இருக்கும் அந்த அரும்பு. அதுக்குமே பந்தல் போட்டிருக்கோம் பாருங்கள். செடிங்கள்லாம் வளர்ந்தோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஒரு வகையான ஜாதி மல்லி. இது சின்ன சைஸாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்பருத்தி தான் வச்சுருக்கோம். சின்ன செடியாக இருந்ததெல்லாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒத்த செம்பருத்தி, சிவப்பு கலரு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த சாண்டல் கலர் செம்பருத்தி இருக்குது பாருங்கள். பிங்க்கு கலர், இது அவ்வளோ சீக்கிரத்தில் துளுக்கவே இல்லை. இது பாருங்கள், லைட் ரோஸாக பூத்துருக்கு பாருங்கள். அது ஒரு செம்பருத்தி. அடுத்தது வெள்ளை செம்பருத்தி. எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. நெல்லிக்காய் பாருங்கள், குட்டியாக இருந்தது, இப்போ எவ்வளோ ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து அந்த பெரிய நெல்லிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை, நல்லா வந்து பரவி இருக்குது அகலமாக. அந்த மழைக்கு அதுக்கும் நல்லா வந்திருக்கு. இந்த பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள். அடர்த்தியாக இருக்குது அப்படியே இந்த இலைகள் எல்லாம். பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த செடிங்களெல்லாம் வந்து பிழைக்குமா வராதான்னு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் தோட்டம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். தெங்கண்ணங்கன்று ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லையா, எப்படி நல்லா கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு பாருங்கள். புது அந்த கீத்துங்கள்லாம் வெளியில் வந்திருக்கு நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்த கண்ணெல்லாமே பெருசாகிடுச்சு. அரை நெல்லிக்காய் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அந்த முருங்கை கன்று, அதை வாங்கி வச்சோம். அதுவும் நல்லா வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெறி பாவக்காய் போட்டிருந்தோம், அதுவும் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காகித பூ சொல்லுவோம் இல்லையா, அது. இந்த பாருங்கள், எல்லாமே இந்த மழைக்கு நல்லா சூப்பராக துளுத்து வந்துருச்சு. இது பாருங்கள், விதை போட்டிருந்தோம். இதை நாங்கள் விதை போட்டிருந்த முருங்கைக்கன்று வந்து நல்லா வந்திருக்கு. இது வந்து நாகப்பழம். குட்டியோண்டாக இருந்த பப்பாயா எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ பூவும் பிஞ்சுமா விட்டுருக்கு பாருங்கள். காய் நல்லா பெருகிடணுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீச்சாக இருக்குது அதனுடைய இலைகள் எல்லாமே. பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நம்ம வச்சு அந்த பூ, காய், பழம்லாம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இதை பாருங்கள், இது வந்து சுண்டக்காய் செடி. இங்கே ஒரு தென்னங்கன்று, 2 தென்னங்கன்று வச்சுருந்தேன். அதை எப்படி நட்டுறதுன்னு நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அப்பப்போ வந்து களை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆளுங்களை வச்சும் எடுக்கிறோம். இருந்தாலும் வந்து ஒரு மழை பெஞ்சால் நிறைய தப்பு செடிகள் அப்படியே கடன்னு வளர ஆரம்பிச்சிடுது. இப்போ பாருங்கள், அப்படியே இந்த பப்பாயாவில் பார்த்திங்கன்னா அப்படியே பூ சூப்பராக இருக்குது, குட்டி குட்டி பிஞ்சு இருக்குது. வில்வ செடி பாருங்கள், அதுவுமே நல்லா வந்துருச்சு. நல்லா 5 இதழோடு இருக்கும் அந்த இலைகள்லாம் பார்க்கும்போது. மாங்கன்று வச்சுருந்தோம், அதுவுமே நல்லா வந்திருக்கு. இது வந்து சுண்டக்காய் செடி இந்த பக்கம் இருக்குது, தூரமாக வந்திருக்கு பாருங்கள். காய்க்கும் போது காட்டுறேன். இன்னொரு சைடு வந்து நல்லா காய்ச்சிருக்கு. இது ஒரு முள்ளரும்பு செடி, இதையுமே பந்தல் போட்டிருக்கோம் பாருங்கள். இது வந்து நீட்டாக பந்தல் போட்டிருக்கோம்.
குச்சி கொஞ்சம் ஹைட்டாக போயிட்டனால அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த சுண்டைக்காய் பாருங்கள், சுண்டைக்காய் எப்படி வந்து காய்ச்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய். இப்போ பாருங்கள், இந்த மழையில் வந்து பெரிய கிளை வந்து உடஞ்சிருச்சு, ஒன்று இருக்கிறத மட்டும் நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு காற்றடிச்ச உடனே எல்லாமே அப்படியே முறிஞ்சிடுது. அதான் இதில் ஒன்று இதுவாக இருக்குது. நமக்கு குச்சி வச்சு எல்லாம் கட்டணும் போல் இருக்குது. தெரியல நமக்கு, இது தானே இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் தெரியல அந்த அளவுக்கு. அது மாதிரி வந்து பச்சை மிளகாய் ஏற்கனவே நிறையா வந்து நம்மளது காய்ச்சிருச்சு. சரி பிடுங்கி போட்டுடலாம் நினச்சேன், இருந்தாலும் விட்டு வைப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்போ வந்து பச்சை மிளகாவில் திரும்பவும் வந்து காய் விட ஆரம்பிச்சிச்சு. நிறைய பூக்கள் இருக்குது, பிஞ்சு பிஞ்சாக இருந்தது. நான் பிச்சு போட்டுடலாம் நினச்சேன், தெரியல எப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி குட்டியாக நிறைய காய்கள் விட்டுருக்கு பாருங்கள். இது பின்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது குட்டி குட்டியாக. இந்த செவுத்தோரத்தில் இருந்ததெல்லாம் பெரியானங்கை செடி, இந்த பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம வாங்கிட்டு செய்துட்டு அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே நம்ம தரையில் நெட்டு வச்சாலே போதும், நல்லா வந்துடும். இது அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். சுண்டைக்காய் வந்து நல்லா காய்ச்சிருக்கு. பெரிய கிளை ஒன்று இருந்தது, அதில் வந்து காற்றடிச்சு எல்லாம் விழுந்துருச்சு. அதனால் அதை எடுத்து போட்டுட்டு இந்த மீதி இருக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இதை பாருங்கள். சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா மாதத்தில் நம்ம ஒரு 2 தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் உணவு வந்து நம்ம மருந்தாக பயன்படும். இது இந்த ரத்த விருத்திக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்க எல்லாமே இதை சாப்பிட்ணும். மணத்தக்காளி கீரை இதெல்லாம் இயற்கையாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இதுதான் வந்து அந்த பெரியானங்கை சிறியானங்கை செடி சொன்னல, அது பக்கத்தில் இருக்கிறது மணத்தக்காளி. இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நெத்தியில் அடித்து விளையாடுவோம் இல்லையா, இதுவும் ஒரு வகையான மணத்தக்காளி தான். இதை ஒரு தடவை குழம்பு வச்சுட்டு காமிக்கிறேன் நான். ரொம்ப நல்லது, இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் உடையது. அப்படியே பிடிங்கெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் தானாக வந்தது, நான் எதுவுமே விதை போடல, தானாக தப்பு செடியாக வந்தது. அதனால் நான் வந்து பிடுங்கி போடாமல் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த செவுத்து ஓரமாக இருக்குது அப்படியே, அதெல்லாம் வந்து பெரியானங்கை செடி. இந்த பாம்பு வந்து வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது. அது அந்த ஸ்மெல்லுக்கு அது வராதுன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வச்சோம் நாங்கள், அதே தானாகவே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொடி பசலை, ஏற்கனவே சின்ன செடியாக காமிச்சேன், இப்போ அப்படியே அந்த மரத்துலேயே ஏறி இருக்குது. முருங்கை மரத்துக்கு பக்கத்தில் இருந்தனால அப்படியே ஏறி இருக்குது அது. பாருங்கள், இந்த சைடெல்லாம் கத்திரிக்காயெலாம் விளைச்சல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 செடி தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும், செடிங்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நந்தியாவட்டை. இது அப்படியே இந்த ரோஜாப்பூ மாதிரி பூக்கும் நல்லா. இது வந்து ஒரு வகையான செம்பருத்தி. இந்த பாருங்கள், மஞ்சள் பூ வந்து காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள், ரெட்டும் அந்த எல்லோவும் கலந்தது. இது வெறும் பியூர் மஞ்சள் கிடையாது, இது வந்து 2 விதமும் கலந்துருக்கும் பாருங்கள். அந்த சிவப்பு கலரும் மஞ்சளும் கலந்து பூத்திருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரளி வச்சுருக்கேன். இது வந்து சிவப்பு அரளி. இது வந்து அந்த நாகலிங்கம் பூ மாதிரி இருக்குல்ல அது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ வச்சுருக்கோம். நீல கலரும் இருக்குது, வெள்ளை கலரும் இருக்குது. இந்த நீல கலர் சங்குப்பூ வந்து ஒரு 4 எடுத்து சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா ரொம்ப ஹார்ட்டுக்கு நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை, வந்து ஒத்த நந்தியாவட்டை பாருங்கள். இது வந்து அரளிலே வந்து அந்த லைட் ரோஸ் இருக்குல்ல, அந்த கலர். அது டார்க் ரோஸும் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். அது கொத்து கொத்தாக இருக்கும். இந்த பாருங்கள், இது ஒரு அரளி செடி. இது வந்து பியூர் மஞ்சள். நான் வந்து இந்த காம்பினேஷனில் காமிச்சேன்ல, சிவப்பு மஞ்சள், அது இல்லாமல் பியூர். இந்த அரளி பார்த்திங்கன்னா ரோஜா பூ கலரில் தான் இருக்கும். இந்த பாருங்கள், ஆனால் வந்து சைஸும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், ஒத்தடுக்கு இல்லை. இது அப்படியே கொத்தாக அப்படியே பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து முருகருக்கு வந்து உகந்தது இந்த அரளிப்பூ. இதை அப்படியே நம்ம மாலையாக கட்டி முருகருக்கு சாத்தலாம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் இன்றைக்கி பறிச்சிடுறேன் நான். பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வாசமாக இருக்குது, பறிக்கும் போதே கமன்னு வாசமாக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை ஏற்றி விட்ருக்கேன். அது மாதிரி கொடி பசலை அதையுமே ஏற்றி விட்ருக்கேன். இந்த அப்படியே வேலியிலே எல்லாமே படரட்டுன்னு விட்டாச்சு. அப்படியே இது எல்லாமே மருத்துவ குணமுடைய செடிகள் தான். நம்ம வீட்டில் வந்து இருந்த பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள், சாமிக்கு சாத்துறதுக்காக. அதை பாருங்கள், பிங்க் கலரு செம்பருத்தி, வெள்ளை, ரெட்டு, சாண்டல் கலரு, அரளிப்பூ, குண்டுமல்லியை கட்டிட்டேன் பாருங்கள் ரோஜாப்பூட. நல்லா காலையில் பார்த்தா நல்லா மணந்திருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.